ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லாகின் ஸ்டுடியோ சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இ-சேவை மையத்தில் அப்ளை பண்ண சர்டிஃபிகேட் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அதனோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூட இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இ-சேவை மையத்தில் அப்ளை பண்ண சர்டிஃபிகேட்டும் வெளியில் ப்ரௌசிங் சென்டரில் அப்ளை பண்ண சர்டிஃபிகேட்டும் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அதனோட ஸ்டேட்டஸ் என்னன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம சர்டிஃபிகேட் ஸ்டேட்டஸ் செக் பண்ணிக்கலாம். கூகுளில் டிஎன்இ டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ணிங்க அப்படின்னா செக் ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஒரு டேப் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இ-டிஸ்ட்ரிக்ட் வெப்பேஜுக்குள்ளே போகும். அதில் ரைட் சைட் கார்னர் மேலே அக்னாலஜ்மெண்ட் நம்பர்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த சர்ச் பாக்ஸில் உங்கள் அப்ளிகேஷன் நம்பரை டைப் பண்ணுங்கள். அப்ளிகேஷன் நம்பர் நீங்கள் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணி முடித்ததுக்கப்புறம் உங்கள் மொபைலுக்கு ஒரு எஸ்எம்எஸ் வந்திருக்கும். அதில் டிஎன் சொல்லிட்டு ஆரம்பிக்கும். அந்த நம்பர் இங்கே என்ட்ரி பண்ணுங்கள். என்ட்ரி பண்ணிட்டு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லிட்டு உங்கள் சர்டிஃபிகேட் நம்பர், நேமு, அட்ரஸ்ஸு, ஃபாதர் நேம் எல்லாமே இருக்கும். அது கீழே நீங்கள் என்ன சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணீங்க, அதனோட ஸ்டேட்டஸ் என்னன்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல அப்ளிகேஷன் அப்ரூவ்டுன்னு சொல்லிட்டு இருக்குது. ஒரு சிலருக்கு அப்ரூவ்டு ஆகாமல் இருந்துச்சு அப்படின்னா பெண்டிங் சொல்லிட்டு காட்டும். நெக்ஸ்ட்டு எப்படி சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பேக் வந்தீங்க அப்படின்னா டவுன்லோட் சர்டிஃபிகேட்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் நம்பர் அந்த பாக்ஸில் அப்ளிகேஷன் நம்பரை டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிட்டு கீழே கேப்சாவை அப்படியே டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு சர்ச் கொடுங்க. சர்ச் கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் சர்டிஃபிகேட்னு சொல்லிட்டு காட்டும். அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் அந்த பேஜை ஓப்பன் பண்ணுங்கள். அந்த பேஜ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அதில் சிக்னேச்சர் வேலிட்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா, அதில் அந்த க்ரீன் கலர் டிக் இருக்கணும். அந்த க்ரீன் கலர் டிக் இருந்தால் தான் உங்களுக்கு செல்லுபடி ஆகும். இப்போ உங்களுக்கு அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸும் சர்டிஃபிகேட் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ கைஸ்.